ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது வாசிக்கும் போது அது நேரம் போகிறதே தெரியாது. நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நேரம் போகிறதே தெரியாது. எவ்வளோ கவலை இருக்கும் பிரதர், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் அவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே அந்த கஷ்டம், அந்த பாரம், அவரோடு பேசும்போது அவர் வார்த்தையை வாசிக்க எங்கேருந்து தான் அந்த சமாதானம் வருதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். அப்படி உணர்ந்த ஒரு தேவ மனுஷன் 104ஆம் சங்கீதத்தில் 34ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை எழுதுகிறேன் பாருங்களேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் அப்படின்னு எழுதுகிறேன். இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறாரு. எப்போது உங்களுடைய தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும்னா கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும்போது. கர்த்தருக்குள் வெளியே நீங்கள் இருந்தீங்கன்னா போராட்டம், பிரச்சனை, சஞ்சலம், பாடுகள் இதெல்லாம் உங்களை அலை போல் அடிச்சுட்டு தான் இருக்கும். அலை போல் அடிச்சுட்டு இருக்கும். அந்த வேவில் நீங்கள் விழுந்துருவீங்க, எழுந்துக்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருக்கும்போது அவன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பான். அது மாத்திரம் இல்லை, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். அவர் நீங்கள் தேடும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும், சமாதானம் இருக்கும். ஏன்னா தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் நீங்கள் அவருக்குள் இருக்கும்போது தெர் இஸ் ஜாய், தெர் இஸ் ஹாப்பினஸ் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ், there is deliverance in his presence, there is healing in his presence. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்வேன். தாவீது தான் சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தருக்கு வெளியே போய் நான் மகிழ்வேன்னு சொல்லாங்க, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்வேன். அவருக்குள்ளே தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது, அவருக்குள்ளே தான் சமாதானம். அப்போது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம். ஒருவேளை வாழ்க்கையில் பலவித விரக்தியோடு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு விரக்தி ஒருவேளை பார்த்துட்ருக்குறீங்களா? எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணி பிஸ்னஸ் லாஸு, வேலையும் கிடைக்கல, பெற்றோர்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஊழியமும் ஒரு விரக்தியாக போதே, வனாந்தரம் மாதிரி போதே அப்படின்னா தேவ சமூகத்தில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரை நான் உங்களுக்குள்ளே இருக்க ஆசைப்படுறேன். நம்ம சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு அப்படியே வெளியே போகிறனால தான் அப்படியே வனாந்தரமாக போயிடுது. பட் when you come closer to him, அதான் வசனம் சொல்லுது, draw near to him and he will draw near to you. அவரை தேடி நீங்கள் வந்தீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். அப்போது வனாந்தரத்தை போல் இருக்குங்க வாழ்க்கை, அது வயல்வெளியாய் அது போதுமானதாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. நீங்கள் அர்ப்பணித்து அவருக்குள்ளே நீங்கள் வரும்போது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.